Hello buddies. I am RJ Charvi, grade 6 from Primbo's Garden School. This is the message from Savitri by Aurobindo. He knew the source from which his spirit came. Movement was married to the immobile vast. He plunged his roots into the infinite. He based his life upon eternity. Thank you. Bye. Hello buddies, நாங்கள் ஆர்ஜே இக்னிஷா கிரேட் 4B from Primbat's Garden. Today's Karmyogi Appa message: a realistic yogic beginning demands three things. 1. Complete parting with the past. 2. Turning around 180 degrees. 3. Forging along the future without let or hindrance. Most fail in giving up the past since it occurs as thoughts or feelings or habits. To cross that hurdle is difficult. The next two are equally difficult or more difficult. As a rule, difficulty increases with the advancement in yoga. Thank you. Bye. Hi, hello buddies. நான் அஜகுன from grade 3B from Primbo's Garden School. இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா Don't Judge Book by Its Cover. ஒரு அப்பாவும் பையனும் நண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ஆப்பிள் கடையை பார்க்குறாங்க. அவங்க அப்பா கையில் அவங்க கேட்குறாங்க, அப்பா எனக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி தாங்களப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா வாங்கி தரப்பான்னு சொல்லிட்டு காசு எடுக்கிறாங்க. அவங்க கையில் கொஞ்சம் காசு தான் இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறாரா, 2 ஆப்பிள் வாங்கி தராங்க. ஒரு ஆப்பிள் ஒரு கையில் இருந்துச்சான். அப்போ எனக்கும் ஒன்று தானேப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா அவரோட பையன் கையிலேருந்து கேட்குறாரு. அப்போ அவன் 2 ஆப்பிள் கச்சிடுறாங்க. இப்போ ஏன் நம்ம பையன் இப்படி சுயநலமாக இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுன்றவர் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்போ இந்தாங்கப்பா, இந்த ஆப்பிள் தான்ப்பா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, சாப்பிடுங்கப்பான்னு அந்த பையன் சொல்கிறான். நான் இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம யாரையும் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு வியாபாரி, தொழில் செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸில் ரொம்ப நஷ்டமானவுடனே மனசு உடஞ்சி போய் கடலில் போய் பீச்சில் போய் உட்காந்துருக்காரு. ஆள் நடமாட்டெல்லாம் இதுவானோடனே நம்ம கடலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போய் ஒரு தப்பான முடிவோடு உட்காந்துருக்காரு. அப்போது அங்கே பக்கத்தில் சுற்றி விளாட்றவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு பலூன் வாங்குது. பலூன் வாங்கி வச்சு விளையாடிட்டே இருக்குது. ரொம்ப அழுகுது. அவங்க அம்மா லேஸில் வாங்கி தரல, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கி வச்சு அந்த பலூனை வச்சு விளையாடிட்டே இருக்குது. இவர் அதை பார்த்துட்டே இருக்கார். இவர் மனசில் 1008 பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது இது, சரி நம்ம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில இருந்தால் சரி அதை ரசிக்க முடியலனாலும் அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு, குழந்தை விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு என்ன ஆகுது, காற்று வேகமாக அடித்தோடனே அந்த பலூன் மேலே அந்த குழந்தையோட கையிலேருந்து அந்த நூல் கழண்டு பலூன் மேலே பறக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ அடம் பிடிச்சி வாங்குச்சே, இப்போ என்ன ஆகும்னா அவ்வளோதான், இந்த குழந்தை பலூன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவங்க அம்மாட்ட போய் இன்னொன்று கேட்கும், அவங்க வாங்கி தர மாட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஓவர் திங்க் பண்ணுறாரு. இப்படி ஆகும் அப்படி ஆகும், இந்த குழந்தை எவ்வளோ அழும், அவங்க அம்மா அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி ஓவர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த காற்றோட இதுக்கு பலூன் நகரும் இல்லையா, அந்த பலூன் பின்னாலேயே போய் ஓடி பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட விளையாட்டை மாற்றி வேறு விளையாடுது. கையில் வச்சு விளையாண்டது இப்போ பலூன் எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் ஓடி விளையாடுது. ஒரு கட்டத்தில் இப்போ என்னாச்சுன்னா, காற்று கொஞ்சம் கம்மியாக அடிக்கும்போது அந்த பலூன் கீழே வருது. நூல் குழந்தை கையில் மாட்டிட்டு பலூனை குழந்தை பிடிச்சிட்டு திருப்பி அதோட விளையாட்டை விளையாட ஆரம்பிக்குது. அப்போ இவருக்கு மனசு ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிடுது. நம்ம என்னெல்லாமோ ஓவர் திங்க் பண்ணோம், அந்த குழந்தை அழும், அவங்க அம்மா அடிப்பாங்க, கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க, கேட்டது அது இது சொல்லிட்டு எல்லாமே ஓவர் திங்க் பண்ணோம். பட் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட விளையாட்டை மாற்றி விளையாடிச்சு. அந்த பலூன் தன்னால் அது கைக்கு வந்துருச்சு. அது திருப்பி அது அந்த ஒரு ஃப்ளாவே அதில் காட்டலை, ஒரு போயிடுச்சுன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் அதுவாக விளையாட்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அவருக்கு தோணுதோ, அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்க தான் செய்யும். இறக்கத்தில் வரும்போது நம்மளே கற்பனை பண்ணிக்குவோம், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்மளே முடிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு வர இறக்கத்துக்கு ஒரு இறக்கத்தில் நம்ம இருக்கும்போது ஏற்றத்திற்கான ஒரு வழியை கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம தேடி போகணும், தளர்ந்துடக்கூடாது அப்படின்ற முடிவோடு அவர் கிளம்புனாராம்.
ஓகேங்களா? இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.